உங்களுடைய நிறைவு பார்வை இல்ல, இது அரசியல் கட்சிகள் அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கேடர்ஸை வைப்ரண்டா வச்சிருக்கணும், அல்லது பூத்தில் கவுண்டிங்கில் அவங்க வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக போயிடுவாங்க. வெற்றி பெற கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னா களத்துக்குள்ள அந்த கவுண்டிங் ஏஜென்சி இல்லை, அல்லது அவங்க சோர்ந்து விலகிட்டாங்கன்னா வாக்கு இதிலே அவங்க எதிரணிக்கு வரக்கூடிய வாக்குகளை சுயேட்சைகளுக்கு கூட தள்ளி விட்டுற முடியும். சில டெக்னாலஜிஸ் மூலமாக சில விஷயங்கள் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கைக்குள்ள இன்னும் பாருங்கள், நீங்கள் சிவகங்கை மக்களவை தொகுதியில் சிதம்பரம் வெர்சஸ் கண்ணப்பன் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு, ஒரு கேஸ் நடந்ததை 2009 உள்ள கேஸு, அதை ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு கூட பிரதமர் பேசினார். அதற்குள்ள முடிவே வரலை. அந்த தேர்தலில் கூட ஏதோ டெக்னாலஜிஸ் மூலமாக தான் வெற்றி தோல்விகள் முடிவு செய்யப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிவு நமக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி சில வித்தைகளையும் டெக்னாலஜிஸையும் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நீங்கள் தொண்டர்கள் நம்ம தோற்று போகிறோம், ஆட்சிக்கு திமுக தான் வருதுன்னு அவன் களத்துக்குள்ளே வரலன்னா அந்த வெற்றி பெறக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு பூத்துக்குள்ள மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறதும், அப்படி மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கருத்து கணிப்பை நம்பாதீங்கன்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கடைசி வாக்கு எண்ணி முடிக்கிறது வரை தன் கட்சி தொண்டர்கள் நிற்கணுங்கிற அடிப்படைக்குள்ள அவங்க செயல்படுறாங்க. குறிப்பாக என்டிகேயை பொறுத்தளவில் இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்கள் வேட்பாளர் எங்கள் கேண்டிடேட்டை இது பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுங்கிற குற்றச்சாட்டை கூட சொன்னதே நம்ம பார்க்கலாம். ஸோ வாக்கு எண்ணிக்கையில் தவறு நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கருத்து கணிப்புகளை அடித்து தொண்டர்கள் நிஜ ரிசல்ட் தான் உண்மைன்னு கட்சிகள் சொல்றதுக்கு காரணம். ஓகே, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கள நிலவரத்தை பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிற இந்த அமர்வில் பங்கேற்று பல்வேறு பார்வைகளை முன்வைத்த திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு சாமிநாதன் இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளிலும் நாம் 2026 தேர்தல் தொடர்பான பல்வேறு பகுப்பாய்வுகள் மற்றும் விருந்தினர்களுடைய பார்வைகளை கேட்டு பெற இருக்கிறோம். நாளை தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலையும் துல்லியமான விரிவான முடிவுகளோடு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய போல் ஆஃப் போல்ஸ், பல ஏஜென்சிஸ் நடத்தின அந்த முடிவுகளினுடைய போல் ஆஃப் போல்ஸை பார்க்கலாம். அந்த வகையில் அக்னி நிறுவனம் நடத்திய அந்த எக்ஸிட் போல் முடிவுகளில் திமுக கூட்டணிக்கு 169 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 64 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பீப்பிள்ஸ் இன்சைடை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 122 140 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 60 70 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 30 40 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. நாம் தமிழருக்கு 4 இடங்கள் வரை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. பிரஜா போலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 148 168 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 61 81 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு இடங்கள் எதுவும் இல்லை. அதே போல நாம் தமிழருக்கு 1 9 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிரஜா போல் சொல்லுது. மின்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 155 இடங்களும், அதிமுக கூட்டணி 72 இடங்களும், தமிழக வெற்றி கழகம் 5 இடங்களிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 92 110 இடங்களும், அதிமுக கூட்டணி 22 32 இடங்களும், தமிழக வெற்றி கழகம் 98 120 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸ் என்டிடிவியோடு சேர்ந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி 125 145 இடங்களும், அதிமுக கூட்டணி 65 80 இடங்கள் வரைக்கும், தாவேக 18 24 இடங்கள் வரைக்கும், நாம் தமிழர் கட்சி 2 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லுது. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 122 132 இடங்கள் வரைக்கும், அதிமுக கூட்டணி 87 100 இடங்கள் வரையும், தமிழக வெற்றி கழகம் 10 12 இடங்கள் வரையும், நாம் தமிழர் கட்சி 1 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பிமார்க்கை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 125 145 இடங்கள் வரையும், அதிமுக கூட்டணி 65 85 இடங்கள் வரைக்கும், தமிழக வெற்றி கழகம் 16 26 இடங்கள் வரையும், நாம் தமிழர் கட்சி 1 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரையும், அதிமுக கூட்டணி 50 65 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 13 18 இடங்கள், நாம் தமிழருக்கு 5 முதல் 8 இடங்கள் கிடைக்கும்னு சொல்லுது. டுடேஸ் சாணக்யாவை பொறுத்தவரை திமுக கூட்டணி 114 136 இடங்கள் வரை
வரைக்கும் அதிமுக கூட்டணி 34 56 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 52 74 இடங்கள், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை கொடுக்குறாங்க. இதுதான் போல் ஆஃப் போல்ஸினுடைய முடிவுகளாக இருக்கிறது. 234 தொகுதிகளிலையும் திமுக, அதிமுக, நாதாக, தாவேக இந்த 4 கட்சிகளுக்கிடையே கடுமையான மோதல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்னங்கள் வகையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் நேரடியாக மோதுறாங்க, எத்தனை தொகுதிகளில் மோதுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4 முனை போட்டியில் பிரதான கட்சி அப்படின்னு பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுக 121 இடங்களில் நேரடியாக மோதுறாங்க. திமுகவும் பாஜகவும் 18 இடங்களில் மோதுறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அதிமுக, காங்கிரஸ் இதுல 18 இடங்கள் நேரடியா மோதுறாங்க. பாஜகவும் காங்கிரஸும் 4 இடங்கள்ல மோதுறாங்க. ஸோ அந்த 234 தொகுதிகளில் இந்த நேரடியாக நடைபெறக்கூடிய கண்டெஸ்ட் அப்படின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படும். காரணம் என்னன்னா, திமுகவுடைய உதயசூரியன் சின்னமும் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னமும் செல்வாக்கு மிக்க சின்னங்கள். அப்படி பார்க்கும்போது இதில் யாருக்கு நேரடியான போட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 2 பேருக்குமே பலம் பொருந்திய கட்சிகள், அவங்களுக்கிடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக திமுக, பாஜக. ஸோ சித்தாந்த எதிரியாக பார்க்கப்படக்கூடிய பாஜகவை திமுக 18 இடங்கள் எதிர்கொள்றாங்க. அதிமுக, காங்கிரஸ் அதே 18 இடங்கள். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் 2 பேருக்குமே தொகுதி பங்கீட்டிலேயே காங்கிரஸுக்கு 28 இடங்களும் திமுக ஒதுக்கியிருந்தது. அதே போல பாஜகவுக்கு அதிமுக 27 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு 2 ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. 18 இடங்கள் இந்த கூட்டணி கட்சிகள் 2மே திமுக வர்சஸ் அதிமுகவும் மோதுறது கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. பாஜகவும் காங்கிரஸும் 4 இடங்களில் நேரடியாக மோதுறாங்க. ஸோ இந்த கண்டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதிகளில் என்ன நிலவரம், எவ்வளவு வாக்குகள் பதிவானது போன்ற அந்த புள்ளி விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டார். இரட்டையிலிருந்து சந்தான கிருஷ்ணன், தாவேக்காவிலிருந்து VS பாபு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து சவுந்தரபாண்டியன் ஆகியோர் போட்டியிட்டாங்க. இங்க இருந்த மொத்த வாக்குகள் 2,11,772. அதுல வாக்கு பதிவானது 1,82,000. வாக்குப்பதிவு